Hi, welcome to my channel. Today நம்ம பார்க்க போறது பீக்கங்காய் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படினு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் சொல்றேன். இது 1/4 கிலோ பீக்கங்காய் எடுத்துக்கோங்க இல்ல 1/2 கிலோ பீக்கங்காய் எடுத்துக்கோங்க. பீக்கங்காவை தோல் சீவி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 6-7 போட்டுக்கோங்க. கொத்தமல்லி. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீக்கங்காவை போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து 1 கப் போதும். ஒரு டம்ளர்ல நான் இப்போ ஊத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி பீக்கங்காய் வந்து தண்ணி காய் தான். ஸோ அதனால 1 கப் ஊற்றினா போதும். ஈஸியான ரெசிபி தான். இதை அப்படியே மூடி வச்சுட்டேங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது ஃபுல்லாக வேகட்டும். இப்போ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்டேட்டில் உங்களுக்கு வரும். இப்போ பீக்கங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெந்துருச்சு. ஆல்ரெடி பாருங்க, நான் 1 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதுவே நல்ல தண்ணியாக தான் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம கல் உப்பு சேர்த்து, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அமிங்கிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வற்றணும். அதனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் போதும். ஆனியன் போடுறோம். அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம், இப்போ ஆனியன் ஃப்ரை ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது வந்து ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபியும் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஆனியன் ஃப்ரை ஆனதை இதுல போட்டுடுறோம். இதுல போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிருங்க. இது ஆறுனதும் மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில போட்டுருங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இதை மிக்சியில போட்டு எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு.
இப்போது பீக்கங்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.